ஆற்றை வைத்து உங்களை சோதிப்பான். அதிலிருந்து யார் அந்த தண்ணீரை பருகிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. யார் குடிக்கவில்லையோ ஃபமல்லம் யத்தஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதிலிருந்து தண்ணீர் பருகவில்லையோ அவரே என்னை சார்ந்தவர் என்று அந்த தாலூத் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு கையளவு எடுத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை, அதிலிருந்து தாகம் தீருகிற அளவுக்கு நீங்கள் குடித்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை சோதித்து விட்டான் என்று அந்த தாலூத் அவர்கள் சொல்லுகிறார். ஆற கிராஸ் பண்றாங்க. இவ்வளவு எச்சரிக்கையும் சொல்லிதானே கூட்டிட்டு வந்தார். அப்ப எச்சரிக்கையை சொல்லுகிறார் என்றால் அல்லாஹ்விடமிருந்து தான் அந்த எச்சரிக்கையை சொல்லுகிறார். அல்லாஹ் தான் அப்படி ஒரு டெஸ்ட் வைக்க போறான். நீ தாகத்தோட போகும்பொழுது தண்ணீர் இருக்கும், ஆனா தண்ணியை குடிக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய உறுதிப்பாட்டை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சோதனை. அப்படி சோதனை வரும் பொழுது இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு அத்தாட்சிகளையும் பார்த்தவர்கள், நாம இந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை குடிக்காம இருந்தா இதை விட மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் நமக்கு தருவான்னு நம்பணும்ல. ஆறு வருது, எல்லாம் குதிச்சு குடிக்கிறான். நிறைய பேர், அதாவது குறைவானவர்களை தவிர, இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களில் குறைவானவர்களை தவிர, ஏற்கனவே போருக்கு வந்ததே கம்மியான ஆள், அதுல மிக கம்மியான ஆட்களை தவிர பாக்கி உள்ளவர்கள் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் 40 ஆண்டுகால நாடோடி வாழ்க்கையில் பனு இஸ்ரவேலர்கள் எப்படி சுற்றித் திரிந்தார்கள், அவர்களுக்கு இறைவன் எந்த அளவு அருள் செய்தான், மன்னித்தான், வாய்ப்பளித்தான், அப்போதும் அவர்கள் தங்களுடைய நன்றி கெட்டத்தனத்தை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதையும், அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களையும் அறிந்து கொண்டோம். இன்றைய தின உரைக்கு செல்வதற்கு முன்னால், தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் அதிதீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதிலே ஈரானுடைய உச்ச தலைவராக, சுப்ரீம் லீடராக இருந்த ஹொமைனி என்பவரை கொலை செய்து இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத செயலாகவும், விதிமுறைகள், சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரான செயலாகவும் இருக்கிறது. ஈரான் என்பது, அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்பது, அதன் மேல் இருக்கக்கூடிய பார்வைகள் என்பது வேறு. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நியாயம், அநியாயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக அநியாயமாக ஒரு நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது. இதற்கு முன்பு ஈரானோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. பொதுவாகவே எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால், அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எந்த தாக்குதலும் தொடுக்கக்கூடாது. இதுதான் நடைமுறை, மரபு என்பது இதுதான். ஆனால் அமெரிக்கா என்பதும் இஸ்ரேல் என்பதும் இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றது. தங்களுடைய நரி தந்திரங்களை அவ்வப்போது வெளிப்படுத்தக்கூடிய நாடுகள். இந்த நாடுகளுடைய வளமையே என்னவென்றால், பேச்சுவார்த்தை நடத்துவது போல அவர்களை திசை திருப்பிவிட்டு ஒரு நாட்டுக்கு எதிரான எல்லா விதமான உளவு வேலைகளையும் செய்து அந்த நாட்டை தாக்கக்கூடிய, திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான், ஏமாற்று வேலையைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள். அப்படித்தான் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே அது ஒரு முடிவுக்கு வந்தது, வரவில்லை என்ற எந்த டிக்ளரேஷனும் ஏற்படுவதற்கு முன்பாகவே ஈரானின் மீது கடுமையான ஒரு தாக்குதலை தொடுத்தது. ஆனால்
அதற்கு பதில் தாக்குதலை ஈரான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கடுமையாக அமெரிக்காவுடைய தளங்களின் மீதும் இஸ்ரேலின் மீதும் தொடுத்தது. இதை அமெரிக்காவோ இஸ்ரேலோ எதிர்பார்க்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம திசை திருப்பிடுவோம், திசை திருப்பிட்ட இவர்களால் அடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஈரான் திருப்பி அடித்த அடி என்பது இஸ்ரேல் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய செய்திகளை வெளியில் விட்டால் தனக்கு பலவீனம் ஏற்பட்டு விடும் என்பதனால் அந்த செய்திகளை வெளியிடாமல் அவ்வப்போது ஒரு சில செய்திகள் மட்டும் அதை மீறி வந்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ வளைகுடா நாடுகள்ல அதன் மீதும் கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தியது. இதுல இந்த அமெரிக்கா செய்த இன்னொரு வேலை என்னன்னா, அதனுடைய உச்ச தலைவராக இருக்கிற ஹுமைனியினுடைய அவருடைய வீட்டை குறிவைத்து தாக்கி அவருடைய மருமகள்கள் எல்லாம் இன்றைக்கு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். உலக நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பிரதாயத்துக்காக சில கண்டனங்களை சைனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் ஒரு சம்பிரதாயத்துக்காக கண்டனங்களை தெரிவிக்கிறதை தவிர தங்களுடைய முழுமையான வலிமையான எதிர்ப்பை காட்டுவதில்லை. ஏன்? இது ஒரு முஸ்லிம் நாடு, அவர்களுடைய பார்வையிலே இது ஒரு இஸ்லாமிய நாடு. அப்ப இஸ்லாமிய நாடு என்றால் இவர்களை என்ன அடித்தாலும் இவர்களை என்ன கொலை செய்தாலும் நாம் கேட்க தேவையில்லை, வலிமையான கண்டனங்களை வெளிப்படுத்த தேவையில்லை என்கின்ற வகையிலே பெயருக்கு கண்டனங்களை வெளிப்படுத்துகிறார்களே தவிர வலிமையான பதிலடிகளை எந்த உலக நாடுகளும் தெரிவிப்பதில்லை, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படி வேடிக்கை பார்க்கும் என்றால் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய இந்த செயல்பாட்டிற்கு உலக நாடுகள் அங்கீகாரம் கொடுக்கும் என்றால் நாளைக்கு எந்த நாட்டுக்கும் இந்த சூழல் நடக்கலாம். இந்தியாவுக்குள்ள இந்தியாவுடைய பிரதமரை என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா இந்தியாவுடைய பிரதமர்கிட்ட ஒரு வலிமை இருக்குது. என்ன வலிமை தெரியுமா? என்னன்னாலும் போய் ட்ரம்புக்கு காலில் விழுந்துடுவார், இஸ்ரேல் பிரதமரை கட்டி பிடிச்சிடுவார். அப்படி பிடிச்சிட்டாருன்னா எங்க தாக்குறது? இப்படியான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே எந்த பிரதமரும் இஸ்ரேலை ஆதரிச்சது கிடையாது. இந்தியாவுடைய சுதந்திர வரலாறுல எந்த பிரதமரும் இஸ்ரேலின் பக்கம் நின்றது கிடையாது. மோடி மட்டும்தான் இஸ்ரேலுக்கு போறாரு, இஸ்ரேலுக்கு பயணம் செய்து போய் இப்ப சமீபத்தில் நிகழ்த்திய உரையில இஸ்ரேல் ஃபாதர்லேண்டு, இந்தியா மதர்லேண்டு அப்படின்னு போய் பெருமையாக பேசிவிட்டு வருகிறார். இந்தியாவும் இந்திய மக்களும் பலஸ்தீனத்தின் பக்கம் ஆதரவாக நிற்கின்ற வேளையில ஒரு பிரதமர் இப்படியான ஒரு அறிக்கையை அங்கே சமர்ப்பித்து விட்டு வருகிறார். ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஆரம்ப கட்டத்திலிருந்து எப்படி இருந்தது? பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடத்தை இஸ்ரேல் அக்கிரமமாக ஆக்கிரமித்து இருக்கிறது, இஸ்ரேல் மீதுதான் தவறு, இஸ்ரேலை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது என்பதுதான் தேச தந்தை என்று புகழப்படுகிற காந்தியிலிருந்து அனைவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. யாருடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா RSS நிலைப்பாடு. RSS மட்டும்தான் இஸ்ரேலை ஆதரித்தது. அப்ப அப்படியான ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் கொண்டு போய் சேர்ப்பது மிக அவமானகரமான விஷயமாக இருக்கிறது. இப்ப இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய இது போன்ற நாட்டாமைத்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கும் என்றால் வெனிசுலாவுக்கு ஏற்பட்ட அதே கதி, வெனிசுலாவுடைய பிரதமருக்கு ஏற்பட்ட கதி, அதே போல ஈரானுடைய பிரதமருக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். அவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை எந்த சட்டத்தையும் மீறாமல் எந்த சர்வதேச விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாமல் அவைகளை எல்லாம் முறித்து விட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக இந்த ரமலான் மாதத்தில் நாம அவர்களுடைய அநியாயத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய உரைக்கு நாம வந்துடுவோம். நேற்றைய தினம் நாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரை பார்த்திருந்தோம். இந்த பனு இஸ்ரவேலர் மக்களோட மூசா நபி அவர்கள் இருந்த காலம் வரை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பனு இஸ்ரவேலர்கள் மீண்டும் ஜெருசலத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகிறாங்க. இதுக்கு இடையில ஏராளமான நபிமார்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பற்றிய விவரமோ அவர்களை பற்றிய வரலாறோ இதற்கு இடையில் இருந்த பயணமோ நமக்கு குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ சொல்லப்படவில்லை. மூசா நபி அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய பயணத்தை பற்றி அவர்களுடைய வரலாறை பற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை பற்றி தான் குர்ஆன் பேசுகிறது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் என்பது மூசா நபி அவர்களுக்கு பல நூறு ஆண்டுகள் கழித்து. அப்போ திரும்ப அங்க ஜெருசலத்திற்கு போக அவர்கள் முயற்சி செய்கிறாங்க.
என்ன பண்றாங்கன்னா, அப்போது அங்கே ஒரு நபி இருக்கிறார். தாவூத் நபி கிடையாது. தாவூத் நபி இதுவரை நபியாக நியமிக்கப்படவில்லை. அங்கே ஒரு குடிமகனாக, ஒரு படை வீரராகத்தான் இருக்கிறார். அங்கே ஒரு நபி இருக்கிறார், வேறொரு நபி இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன செய்யப்படல, குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அந்த நபியிடத்திலே வந்து இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இபஅஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்விடத்துல ஒரு மன்னரை நியமிக்குமாறு கேளுங்கள், நாம அவரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வோம். ஜெருசலத்துக்கு நாம போகணும். அங்க போகிறதுக்கு ஒரு போர் செஞ்சு அவர்களை விரட்டி அடித்து விட்டு நாம போகணும். இப்ப போறதுக்கு ஒரு மன்னர் நமக்கு தேவை, அவருடைய தலைமையின் கீழே தான் நம்ம போர் செய்ய முடியும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு இதுல இருந்து அல்லாஹ் ஒரு சட்டத்தையும் நமக்கு சொல்கிறான். ஒரு போர் செய்வதாக இருந்தால் போருக்கு அரசு என்பது தேவை, அரசாங்கம் என்பது தேவை, ஒரு அரசர் என்பது தேவை, வழிநடத்தக்கூடியவர் ஒருவர் தேவை என்கின்ற ஒரு சட்டத்தை இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அதனாலதான் அந்த நபியிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு மன்னரை கேளுங்க அல்லாஹ் இடத்துல. அந்த மன்னரை அல்லாஹ் நியமித்தான் என்றால் அவரோடு நாம சேர்ந்து போருக்கு போவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த நபி உஷாரா கேட்கிறார். ஏன்னா இந்த கூட்டம், இந்த பனு இஸ்ரவேலர்கள் கூட்டம் ஏற்கனவே அல்லாஹ் போர் செய்ய சொன்ன சமயத்துல என்ன சொன்னுச்சு, நீங்க போங்க, உங்க ரப்போட நீங்க போய் போரிட்டு வாங்க, நாங்க இங்கே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்க ஜெயிச்சிட்டு சொல்லுங்க, நாங்க வரோம், இப்படி சொன்னுச்சுல. இப்படி சொல்லிடக் கூடாதுங்கிறதுனால அந்த நபி கேட்கிறார், ஹல் அசைத்தும் இன் குத்திபா அலைக்குமுல் கித்தால் அல்லா துகாத்திலு, அல்லாஹ் உங்கள் மீது போரை விதித்து விட்டார், அதன் பிறகு போர் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இப்படித்தானே பண்ணுனீங்க. அல்லாஹ் உங்களை எப்பயோ சொன்னா, மூசா நபியுடைய காலத்திலேயே அந்த நாட்டுக்கு போங்கப்பா, அந்த ஊருக்கு போங்கப்பா, போர் செஞ்சுட்டு நீங்க அந்த நாட்டை கைப்பற்றி போங்கப்பான்னு சொன்னா, அப்பையெல்லாம் கேட்கல, அப்ப நீங்க பின்வாங்குனீங்க. அதே மாதிரி இப்பையும் பின்வாங்க மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்? இப்பையும் நீங்க பின்வாங்காம இந்த நபி அந்த மன்னரோடு சேர்ந்து போரிடுவீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவர் கேட்கிறார். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், வமாலனா அல்லானு காத்தில ஃபீ சபீலில்லாஹ் வகது உஹ்ருஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்களுக்கு என்ன நேர்ந்தது, போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது, நாங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி போரிடாமல் இருப்போம், நீங்க கேளுங்க, நாங்கள் தாராளமாக வருகிறோம் என்று மிக உறுதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு போரை கடமையாக்குறான். கடமையாக்கும் பொழுது இப்ப ஒரு மன்னரை கேட்டாங்கல்ல, அந்த மன்னரை அல்லாஹ் நியமிக்கிறான். யாரை நியமிக்கிறான்? தாலூத் என்பவரை நியமிக்கிறான். மன்னராக தாலூத் என்பவரை அல்லாஹ் நியமிக்கிறான். இப்ப தாலூத்ங்கிறவர் அல்லாஹ் நியமிச்சுட்டான்ல, இவங்க தானே கேட்டாங்க மன்னரை நியமிக்குமாறு, அல்லாஹ் நியமிச்சுட்டான். நியமிச்சுட்டு அவருக்கு கட்டுப்படணும்ல. உடனே திரும்ப வராங்க, அண்ணா யகூனு லஹுல் முல்கு அலைனா, இவர் எப்படி எங்களுக்கு மன்னர் ஆவார்? இவர் நாங்கள் சிறுமையாக கருதக்கூடிய ஒரு சமுதாயத்தில் உள்ளவர், எங்களுக்கு கீழே உள்ளவர், இவருக்கு எந்த பொருளாதார வலிமையும் கிடையாது, இவருக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, இப்படி செல்வ செழிப்பு இல்லாத எங்களை விட கீழ்நிலையில் இருக்கின்ற இவர் எப்படி எங்களை ஆள்பவராக வருவார்? இனவாதம் பேசுறாங்க. யூதர்களுக்கென்ற இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் உலகத்திலே சிறந்தவன்கிறது, உலகத்திலே நான் தான் பெரியவன், உலகத்திலே நான் தான் சிறந்தவன். அந்த எண்ணம் தான் இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாம் மூக்க நுழைக்குதுல, அமெரிக்கா, இஸ்ரேல். அதுக்கு காரணம் என்ன? நான் தான் உலகத்திலே பெரியவன், நான் தான் எல்லாத்துக்கும் மேல அப்படிங்கிற எண்ணம். அப்ப அந்த எண்ணத்திலே இவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இவர் தாலூத் எப்படி எங்களுக்கு மன்னரா வருவார், அவரை எப்படி நாங்க மன்னரா ஏத்துக்கிறது, அவருக்கு காசு இல்ல, பணம் இல்ல, செல்வம் இல்ல, இவரை எப்படி நாங்கள் மன்னராக ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அந்த நபி சொல்றாரு, அல்லாஹ் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை விட அல்லாஹ் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பான், அடிநிலையில இருக்கக்கூடியவரை விட அரியணையில் ஏத்துவான். அல்லாஹுடைய சட்டத்திற்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாது, அல்லாஹுடைய அதிகாரத்துக்கு, அல்லாஹுடைய விருப்பத்துக்கு எந்த திரையும் போட முடியாது. இறைவன் யாரை வேண்டுமானாலும் அரியணையில் ஏற்றுவான், அவரைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவருக்கு அறிவு ஞானம் இருக்கிறது, அவருக்கு உடல் வலிமை இருக்கிறது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவான் என்று அந்த நபி சொல்லிட்டு, நீ உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அத்தாட்சியும் கொடுக்கிறான், இவர் தான் உங்களுக்கு நபி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு அடையாளத்தையும் தருகிறான். என்ன அடையாளம்னா, ஒரு தாபூத், ஒரு பெட்டி உங்கள்கிட்ட வரும். அந்த பெட்டிக்குள்ள மூசா நபி அவர்களும் ஹாரூன் நபி அவர்களும் விட்டு போன, அவர்களுடைய குடும்பத்தார் விட்டு போன மீதமான பொருட்கள் அதிலே இருக்கும். அப்படி ஒரு பெட்டி உங்கள்கிட்ட வரும், அதுதான்
இவர் உங்களுக்கு அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட மன்னர் என்பதற்கு அடையாளம் அப்படிங்கிறார். அப்ப அதே மாதிரி பெட்டி வருகிறது. இப்ப எல்லாரும் அந்த பெட்டியை பார்த்து அவரை ஏத்துக்கிறாங்க. போருக்கு தயாரானால் பெரும்பான்மையானவர்கள் போருக்கு வரல. அந்த நபி பயந்தார்ல, ஏற்கனவே என்ன பயந்தாரு, நீங்க இப்படிதான்ப்பா சொல்லுவீங்க, போருக்கு வரன்னு சொல்லுவீங்க, கடைசியில நீங்களும் உங்க ரப்பும் போய் போரிடுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிறோம்னு சொல்லுவீங்கன்னு பயந்தார்ல. அதே மாதிரி பெரும்பான்மையானவர்கள் வரவில்லை, மிக குறைந்தவர்கள் தான் போருக்கு தயாராக வருகிறார்கள். இப்ப இவர்கள் போருக்கு செல்லும் பொழுது அந்த தாலுத்தவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் உங்களை ஒரு ஆறை கொண்டு சோதிப்பான். நாம போற வழியில ஒரு ஆறு ஒண்ணு ஓடும், அந்த ஆற்றிலிருந்து யாரும் தண்ணீரை குடிக்க கூடாது. யாருமே என்ன பண்ணாதீங்க, தண்ணீர் குடிச்சிடாதீங்க. அல்லாஹ் அந்த ஆற்றை வைத்து உங்களை சோதிப்பான். அதிலிருந்து யார் அந்த தண்ணீரை பருகிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. யார் குடிக்கவில்லையோ ஃபமல்லம் யத்தஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதிலிருந்து தண்ணீர் பருகவில்லையோ அவரே என்னை சார்ந்தவர் என்று அந்த தாலுத் அவர்கள் சொல்லிவிட்டு, ஒரு கையளவு எடுத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை, அதிலிருந்து தாகம் தீருகிற அளவுக்கு நீங்கள் குடித்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை சோதித்து விட்டான் என்று அந்த தாலுத் அவர்கள் சொல்லுகிறார். ஆற கிராஸ் பண்றாங்க. இவ்வளவு எச்சரிக்கையும் சொல்லிதானே கூட்டிட்டு வந்தார். அப்ப எச்சரிக்கையை சொல்லுகிறார் என்றால் அல்லாஹ்விடமிருந்து தான் அந்த எச்சரிக்கையை சொல்லுகிறார். அல்லாஹ் தான் அப்படி ஒரு டெஸ்ட் வைக்க போறான். நீ தாகத்தோட போகும்பொழுது தண்ணீர் இருக்கும், ஆனா தண்ணியை குடிக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய உறுதிப்பாட்டை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சோதனை. அப்படி சோதனை வரும் பொழுது இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு அத்தாட்சிகளையும் பார்த்தவர்கள், நாம இந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை குடிக்காம இருந்தா இதை விட மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் நமக்கு தருவான்னு நம்பணும்ல. ஆறு வருது, எல்லாம் குதிச்சு குடிக்கிறான். நிறைய பேர், அதாவது குறைவானவர்களை தவிர, இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களில் குறைவானவர்களை தவிர, ஏற்கனவே போருக்கு வந்ததே கம்மியான ஆள், அதுல மிக கம்மியான ஆட்களை தவிர பாக்கி உள்ளவர்கள் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். குடித்துவிட்டு அவர்கள் அந்த ஆற்றை கடந்து போகும் பொழுது நம்பிக்கை கொண்ட மக்கள், அந்த தாலுத்து, இவர்கள் எல்லாம் அந்த ஆற்றை கடந்து போகும் பொழுது இந்த தண்ணீர் குடித்த பார்ட்டிகள்லாம் சொல்லுது, லா தாக்கத்தலனால் யௌம பி ஜாலுத்த வ ஜுனூதிஹி, இவங்க எதிர்த்து போரிட போற ஆளு பேரு ஜாலுத், இவங்களுக்கு வந்த மன்னர் பேர் யாரு, தாலுத்து, இவர்கள் எதிர்க்கக்கூடிய மன்னனுடைய பேரு ஜாலுத்து. அப்ப அந்த ஜாலுத்தோடு போடுறதுக்கு எங்களுக்கு முடியல, நாங்க டயர்ட் ஆயிட்டோம்னு ஒதுங்குறோம். இதுக்காகத்தான் குடிக்க வேணான்னு சொன்னது, அதிலிருந்து தண்ணீர் குடிக்க வேணாம்னு சொன்னதே இதனாலதான். அப்ப இவங்க குடிச்சிட்டு, இந்த குடிச்ச ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இன்னைக்கு வர முடியாது, நாங்க போரிடுவதற்கு தயாராக இல்லை என்று பின்வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இந்த ஒரு பண்பை நம்ம பார்க்கணும். போருக்கு வரன்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓடக்கூடியவர்களாக இந்த இஸ்ரவேலர்களில் யூத மனப்பான்மை கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்ட மக்கள் நல்லவர்களாக நபியோடும் அல்லாஹ் அனுப்பிய அரசரோடும் போயிடுவாங்க. யூத மனப்பான்மை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த போர்ல இருந்து பின்வாங்குவாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த ஆயத்துல்லா ஹுமைனி என்பவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் தொடுத்த பொழுது, அவர்கள் தாக்கினாலும் நான் என் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன், என் நாட்டு மக்களுக்கும் என்னுடைய வீரர்களுக்கும் பக்கபலமாக இருப்பேன் அங்கே இருந்தார். இவன் என்ன பண்றான், நான் தான் உலகத்திலே பெரிய அண்ணன், பெரிய ஆள் நான் தான் என்று இருந்த இஸ்ரேல் நெதன்யாகு எங்க போனானே தெரியல, ஆள் நாட்டை விட்டு எஸ்கேப். அப்ப இது மாதிரி போர்னு வந்த உடனே, ஜாலுத்தை எதிர்த்து போரிடணும்னு வந்த உடனே இவர்கள் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கின உடனே அவர்கள்லாம் போயிட்டாங்க, இந்த தண்ணீர் குடிச்ச பாட்டிலாம் போயிட்டாங்க. அல்லாஹ்வை உண்மையாக நம்பியவர்கள், நபிக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ் அனுப்பிய அரசரான தாலுத்துக்கு கட்டுப்பட்டு நின்றவர்கள் அவர்களோடு போருக்கு போறாங்க. அதுல இருந்து இந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்றாங்க, கம்பின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கசீரத்தின் பீதினில்லா, எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள் பெரிய படைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியால் வீழ்த்தி இருக்கிறது, அல்லாஹ் உரிமையாளர்களோடு இருக்கிறான், நாம் போவோம், அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்று இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து போறாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற போரையே பாருங்களேன், ஈரான் என்பது ஒரு அமெரிக்காவோடு ஒப்பிட்டால் ஈரான் என்பது மிகச்சிறிய நாடு, மிக சின்ன நாடு. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து வலிமையோடு இன்றைக்கு நின்று எதிர் தாக்குதலை தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
அது மாதிரி இவர்கள் சொல்றாங்க எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள் பெரிய படைகளை எல்லாம் வென்று இருக்கிறது, அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், நாம போவோம் என்று சொல்லி போறாங்க. கடுமையாக போர் நடக்கிறது. அந்த ஜாலூத்தினுடைய படையை தோற்கடிக்கிறார்கள். ஜாலூத் என்பவனை தாலூத் அவருடைய படையில தாவூத் நபி படை வீரரா இருக்கிறார். இப்பதான் தாவூத் நபியினுடைய என்ட்ரி வருது. தாவூத் நபி இந்த படையில ஒரு படை வீரராக, நபி இல்ல, நபி வேறொருவர் இருக்கிறார், அந்த நபியினுடைய பேர் வரல. தாலூத்தினுடைய படையில ஒரு படை வீரராக தாவூத் நபி இருக்கிறார். இந்த தாவூத் நபி தான் ஜாலூத்தை கொல்லுகிறார், போரிலே எதிர்கொண்டு வீழ்த்துகிறார். வீழ்த்திய பிறகு தாவூத் நபிக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கின்றான், நபித்துவத்தை வழங்குகிறான். தாவூத் நபி அவர்கள் நபியாக இப்பதான் மாறுறாங்க, அவருக்கு ஆட்சியையும் கொடுக்கிறான். தாவூத் நபியினுடைய ஆட்சி என்பது மிக பிரம்மாண்டமான, மிக அற்புதமான ஒரு ஆட்சி. ஏராளமான வளங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தாவூத் நபியினுடைய ஆட்சி இருந்தது. எந்த அளவுக்குன்னா தாவூத் நபிக்கு நிறைய அருளையும் அல்லாஹ் புரிஞ்சிருந்தான். மலைகளை எல்லாம் தாவூத் நபிக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். இரும்பை கொடுத்து இரும்பின் மூலமாக பல்வேறு ஆயுதங்களையும் பல்வேறு விஷயங்களையும் செய்வதற்கான ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பறவைகளை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி பல்வேறு அற்புதங்களையும் ஆற்றல்களையும் தாவூத் நபிக்கு கொடுத்து தாவூத் நபியினுடைய அரசாட்சி என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவூத் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜபூர் என்கின்ற ஒரு வேதத்தை வழங்குகிறான். அந்த ஜபூர் என்கின்ற வேதத்தின் மூலமாக தாவூத் நபி தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. ஏற்கனவே மூசா நபி இடத்திலிருந்து வந்த தௌராத், மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத், அதற்கு பிறகு தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர். இந்த ஜபூரை வைத்து தாவூத் நபி அவர்கள் மக்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த தாவூத் நபி அவர்களுக்கு பின்னால் தாவூத் நபி அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவருடைய ஆட்சியும் மிக பிரம்மாண்டமான முறையில இருக்கிறது. இவருக்கு ஏராளமான ஆற்றல்களை, ஏராளமான அதிகாரங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தான். எந்த அளவுக்குன்னா, காற்றை சுலைமான் நபி அவர்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வழி சுலைமான ரீஹ், சுலைமானுக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அதே போல ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். ஜின் இருக்கிற ஜின்கள் மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஜின்களை பொறுத்தவரையில ஜின்களால் நம்மை பார்க்க முடியும், நம்மால் ஜின்களை பார்க்க முடியாது. ஆனால் சுலைமான் நபி அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக ஜின்களை அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் நபி சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் ஜின்கள் போய் செய்யும். அவர்களுக்காக கட்டிடங்களை கட்டும், அவர்களுக்காக ஆயுதங்களை தயார் செய்யும், முத்து குளிக்கும். இப்படி ஏராளம் சுலைமான் நபி என்ன வேலை சொல்லுகிறார்களோ அந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய பணியாட்களாக ஜின்கள் சுலைமான் நபி அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்டது. இப்படி அவர்களுடைய ஆட்சி என்பது மிக பிரம்மாண்டமான முறையில செல்கிறது. இது மட்டும் இல்லாம எறும்பு பேசுவதெல்லாம் சுலைமான் நபிக்கு கேட்கும். எலும்பினுடைய பாஷை, பறவையினுடைய பாஷை எல்லாம் சுலைமான் நபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நாம கேள்விப்பட்டிருப்போம். சுலைமான் நபியினுடைய படை போகும் பொழுது ஒரு எறும்பு புற்ற கடந்து போறாங்க. அந்த எறும்பு பேசுகிறது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்பு கூட்டமே, சுலைமானும் அவருடைய படையினரும் வராங்க, அவங்க வரக்கூடிய வேகத்துல உங்களை மிதிச்சுட்டு போயிட வேணாம், நீங்க தப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு உணர்த்துகிறது. அப்ப இந்த வரலாறு எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த எறும்பு பேசுவதை கேட்டு சுலைமான் நபி சிரித்து விட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க. தனக்கு வழங்கிய அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூறும் விதமாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக துவா செய்றாங்க என்பதை பார்க்கிறோம். அதே போல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை சுலைமான் நபி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அது ஹுதுஹுது என்கின்ற ஒரு பறவையை மட்டும் காணும். அப்ப ஹுதுஹுது எங்க போனுச்சுன்னு சுலைமான் நபி தேடிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த பறவை வருகிறது. வந்து, நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், சபா நாட்டுல ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அந்த நாட்டை ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணும் அந்த மக்களும் சூரியனை கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு மட்டும் சிரம்பணியாமல், இறைவனை மட்டும் வணங்காமல் சூரியனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சுலைமான் நபி இடத்துல சொல்லுகிறது. அந்த பெண்ணுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருப்பதாக சொல்லுகிறது. அப்ப ஜின்கள் கேட்குது, அந்த சிம்மாசனத்தை நாங்க உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரோம், எடுத்துட்டு வரோம். எந்த அளவுக்கு? ஒரு ஜின்னு சொல்லுது, நீங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வரேன், உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வரேன். இன்னொரு ஜின்னு சொல்லுது, நீங்க கண்ணு சுமட்டுறதுக்குள்ள எடுத்துட்டு வரேன்.
இந்த அளவுக்கு ஆற்றல் படைத்ததாக ஜின்கள் இருந்திருக்கிறது. அது சுலைமான் நபி அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்டது. இவ்வளவு ஆற்றலும் அதிகாரங்களும் அற்புதங்களும் வழங்கப்பட்ட ஒரு நபியாக, செல்வ செழிப்பு வழங்கப்பட்ட ஒரு நபியாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில பசி, பட்டினி, கடுமையான ஏழ்மை இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் சுலைமான் நபியினுடைய ஆட்சி என்பது மிக பிரம்மாண்டமான ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாறிலிருந்து படிக்கலாம். எந்த அளவுக்குன்னா, இந்த சபா நாட்டு ராணியை அழைத்து வரும் பொழுது சுலைமான் நபியினுடைய கோட்டைக்குள்ள நுழையும் பொழுது தரையில நடக்கும் பொழுது எப்படி சாதாரணமாக நடக்காம ஏதோ தண்ணீர் கிடந்தால் எப்படி நடப்பாங்க, ஒரு கடல் அலையில கால வைக்கிறோம், எப்படி கால வைப்போம், நம்முடைய துணிகளை தூக்கிக்கிட்டு கால வைப்போம்ல, இது மாதிரி ஏதோ தண்ணீர் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கால வைக்கிறாங்க. ஏன்? அந்த அளவுக்கு கண்ணாடிகளால் செய்யப்பட்ட மாளிகையா இருக்கு, கண்ணாடி பளிங்குகளால் செய்யப்பட்ட அவ்வளவு அற்புதமான, இன்றைக்கு கூட அது போன்ற கட்டிட கலைகளை நினைத்து பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய மாளிகைகள், அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து சுலைமான் நபி அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க, இறைவா லா எம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப், எனக்கு கொடுத்த அதிகாரத்தை போன்று இனிமேல் யாருக்கும் நீ வழங்கி விடாதே என்று துவா செய்றாங்க. ஏன் துவா செய்றாங்கன்னா, இந்த செல்வத்தினால் ஏதோ ஒரு சோதனையை சுலைமான் நபிக்கு வைக்கிறான்ல. சுலைமான் நபியை சொல்றான்ல, ஃபதன்னாலி சுலைமானை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஏதோ செல்வம் ரீதியாக ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன சோதனை, என்ன ஆணிச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த விவரம்லாம் குர்ஆன்ல இல்ல. ஏதோ ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து மீண்ட பிறகுதான் சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க, இறைவா இது போன்ற ஒரு அதிகாரத்தை இனிமேல் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கி விடாதே என்று, என மற்றவர்களும் இது போன்ற சோதனைக்கு ஆளாக நேரிடும், பொருளாதாரத்துல விலை நேரிடும், இது மாதிரி யாருக்கும் கொடுத்துடாத என்று துவா செய்யறாங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டவர்களாக, வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்துல பைத்துல் முகத்தஸ், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கட்டப்படுதுன்னா புதிதாக கட்டப்படல, ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா அதற்கு பிறகு இல்லாமல் போய் அந்த இடத்திலேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது எந்த பள்ளிவாசல் முதலாவதாக கட்டப்பட்டது, இந்த பூமியில முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹராம், காபா இருக்குல்ல, அதான் முதலாவதாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த காபா என்பது ஆதம் நபி அவர்களால் கட்டப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, அதுதான் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். சரி, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல எவ்வளவு வருஷம்? சுலைமான் நபி தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் என்று முடிவெடுத்தால் ஆதம் நபியினுடைய காலத்துக்கு பிறகு அடுத்து பள்ளிவாசல் எப்பதான் வருதுன்னு முடிவெடுக்கணும், சுலைமான் நபி காலத்துல தான் வருதுன்னு முடிவெடுக்கணும். ஆனா அப்படி முடிவெடுக்க முடியுமா? ரெண்டு பேருக்கு மத்தியில எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? ஆனா அப்படியான வருஷத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல. எந்த அளவுக்கு காலம் இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ரெண்டுத்துக்கு மத்தியில 40 வருடங்கள் தான். காபாவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மத்தியில வெறும் 40 வருடங்கள் தான். அப்ப இரண்டையுமே ஆதம் நபி அவர்கள் கட்டியிருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, ஆதம் நபி அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் சுலைமான் நபி அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்டுகின்ற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடிக்கின்ற வேளையில சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு 3 பிரார்த்தனைகளை செய்யறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடிச்ச உடனே ஒரு 3 துவாவை செய்யறாங்க. இந்த 3 துவாவை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது 2 அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு வருது. 3 துவா செய்யறாங்க, அதுல 2 துவாக்கள் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அது என்ன துவா அப்படின்னா, முதல் துவா சுலைமான் நபி கேட்கிறாங்க, நான் ஒரு தீர்ப்பு வழங்கணும்னா, நான் ஆட்சியாளர் தானே, ஆட்சியாளர்னா அவர்கள்ட்ட வழக்கு வரும் பொழுது தீர்ப்பு வழங்குவாங்க. நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தோதுவாக இருக்கணும்.
இறைவன் எதை சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையில தான் தீர்ப்பு வழங்கணும். என்னுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணாக இருந்திடக்கூடாது. நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இறைவனுடைய சட்டத்துக்கு தோதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. ஃபஅத்தாஹுல்லாஹு இய்யாஹு, அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக துவா செய்யறாங்க, நம்ம ஏற்கனவே செஞ்ச துவா தான். லா என்பகில் அஹதின் மின் பஅதிஹி, சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட இது போன்ற அதிகாரம், தனக்கு வழங்கப்பட்டதை போன்ற அதிகாரம் இனிமேல் யாருக்கும் வழங்கப்பட்டு விடக் கூடாது அப்படின்னு துவா செய்யறாங்க. அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு ஜின்னு ரசூலுல்லாஹ்விடத்துல ரொம்ப தொந்தரவு பண்ணும். இஃப்ரீத்துங்கிற ஜின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ரொம்ப தொந்தரவு செய்யும். அப்படி தொந்தரவு செய்யும் பொழுது அந்த ஜின்னை நான் பிடித்து கட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் சுலைமான் நபி செய்த பிரார்த்தனை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சுலைமான் நபி என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? எனக்கு பிறகு இந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுத்துடாதுன்னு துவா செஞ்சாங்க. ஜின்னை நான் எடுத்து கட்டி வச்சேன்னா ஜின்னை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்ப நான் அது பக்கம் நான் போகல அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எந்த நபிக்கும் எந்த மனிதருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்பதை இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஜின்களை வைத்து ஏராளமான மூட நம்பிக்கைகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஏராளமான மூட நம்பிக்கைகள், ஜின் வைத்தியங்கிறாங்க, ஜின்னை வச்சு நிவாரணம் கொடுக்குறோங்கிறாங்க. என்கிட்ட 2 ஜின் இருக்கு, அவர்கிட்ட 3 ஜின் இருக்கு, அந்த ஆலிம்ஸை கொஞ்சம் அட்வான்ஸ், அவர்கிட்ட ஒரு 5 ஜின் அவர் வச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியதை பார்க்கிறோம். எதுக்கு? நான் ஜின் அனுப்பி உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அவரை தாக்கணுமா, ஜின்னை நான் அனுப்பி தாக்குறேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும், நான் ஜின் அனுப்புறேன். உங்களுக்கு நிவாரணம் வேணுமா, உங்களுக்குள்ள ஜின் அனுப்பி நான் உங்க உடல் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்படி ஏமாற்றக்கூடிய வேலையை இன்றைக்கு பலர் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு பின்னால் யாருக்கும் ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா இது போன்று ஏமாற்றக்கூடிய வேலைகள் இன்றைக்கு நடக்கிறது. அப்ப இந்த 2 பிரார்த்தனையும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. மூன்றாவதாக சுலைமான் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்து விட்டு செய்றாங்க. ரஜுலும், ஒரு மனிதர், ஹரஜன் மின் பைத்திஹி லா யுரீது இல்ல ஸலாத்த ஃபி ஹாதல் மஸ்ஜித், தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறார். அவர் புறப்படுவதனுடைய நோக்கமே இந்த பள்ளியில் தொழுவதுதான். எந்த பள்ளியில? சுலைமான் நபி கட்டி இருக்கிறாங்கல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவதுதான். அப்படியான நோக்கத்திலேயே தன்னுடைய வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார் என்றால் அவருக்கு ஹரஜ மின் ஹத்தியத்திஹி மிஸ்ல யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாயார் அவரை பெற்றெடுத்த நாளில் எப்படி பாவங்கள் இல்லாமல் இருந்தாரோ அது போன்ற கூலியை இறைவா வழங்கு. பிறந்த பாலகனை போன்று அவர் ஆக்கிடு. இந்த பள்ளியில் அவர் தொழுதார்னா அது எப்படி வந்திருக்கணும்? அவர் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுதே இந்த பள்ளிவாசலில் தொழுவதை மட்டும் நோக்கமாக கொண்டு வந்திருந்தார் என்றால் அவர் இந்த பள்ளியில் தொழுகிற பொழுது பிறந்த பாலகனை போன்று ஆக்கக்கூடிய ஒரு கூலியை இறைவா வழங்கு அப்படின்னு அவர் துவா செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்கின்ற விவரம் ஹதீஸ்ல இல்லை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஃபனஹ்னு நர்ஜு அன் யகூனல்லாஹு கத் ஆத்தாஹு இய்யாஹு, இந்த மூன்றாவது பிரார்த்தனையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சா இல்லையான்னு தெரியல. முதல் 2 பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சா இல்லையான்னு தெரியாததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம நம்பிக்கை வைப்போம், ஆதரவு வைப்போம். எதுக்கு? இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டி முடிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகிறாங்க. எப்படி அவர்களுடைய மௌத் அமைகிறது என்றால், சாதாரணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சுற்றிலும் ஜின்கள் இருக்கிறது. ஆனால் நின்று கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கைத்தடியை வைத்துக்கொண்டு நிற்கிறாங்க. அந்த கைத்தடியை கரையான் அரிக்கிறது. கைத்தடி என்ன பண்ணுது? கரையான் அரிக்குது. கரையான் அரிச்சுட்டா முழுமையாக அந்த கைத்தடி போயிடும்ல. போனதுக்கு அப்புறம் தான் சுலைமான் நபி கீழே விழுறாங்க. அப்ப அதுவரை அந்த சுற்றி இருந்த ஜின்களுக்கு கூட சுலைமான் நபி மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியல. சாதாரணமா நிக்கிற மாதிரி தான் நிக்கிறாங்க, நின்று கொண்டே இருக்கிறாங்க. நின்னுகிட்டே இருந்தவங்க கரையான் அவர்களுடைய அந்த கைத்தடியை அரிக்கிறது, அரிச்ச உடனே கீழே விழுறாங்க அப்படிங்கிறத குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி விழுந்த பிறகுதான் சுற்றி இருந்த ஜின்களுக்கே சுலைமான் நபி மௌத்தாயிட்டாருன்னு தெரியும். இன்னைக்கு ஜின்னை வச்சு வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ஜின்களுக்கு மறைவான ஞானம் தெரியும்னு சொல்றாங்க.
ஜின்களை வச்சுதான் நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், வருங்காலத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஜோசியம் பார்க்கிறேன்லாம் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திலேயும் இது போன்ற ஏமாற்று பேர்வழிகள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா கண்ணெதிர இருக்கக்கூடிய சுலைமான் நபி மௌத்தாய் நிக்கிறாரு. அந்த மௌத்தானது கூட ஜின்களுக்கு தெரியல. ஜின்களே புலம்புது, நாங்க மட்டும் மறைவான ஞானத்தை அறிஞ்சிருந்தா இது போன்ற இழிவான நிலைக்கு நாங்க ஆளாக இருக்க மாட்டோம், சுலைமான் மௌத்தானதை நாங்க தெரிஞ்சிருப்போம் என்று அந்த ஜின்களே புலம்பக்கூடியதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப சுலைமான் நபியினுடைய மரணம் இங்கே நிகழ்கிறது. இதுல நாம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி மார்க்கம் நமக்கு வேறு என்ன சிறப்பு சொல்லுது? சுலைமான் நபி கேட்ட பிரார்த்தனை ஒன்று, இது இல்லாம மார்க்கம் இன்னொரு சிறப்பையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு புனித பயணம் மேற்கொள்வதாக இருந்தால், நம்ம ஊர்ல இருந்து புனித பயணம் நம்ம மேற்கொள்றோம்னு வைங்களேன், அப்படி மேற்கொள்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்களுக்கு செல்வதற்கு தான் அனுமதி. நாம நம்முடைய ஊர்ல இருந்து புனித பயணம்னு மேற்கொள்றோம், நம்முடைய வாகனங்களை கட்டி கொண்டு இந்த இடத்துல போனா நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும், இந்த இடத்துல போனா நமக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கும் என்று கூடுதல் சிறப்புக்காக கூடுதல் நன்மைக்காக புனித பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 3 இடங்களுக்கு தான் அனுமதி. எந்தெந்த இடம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹராம். ஒன்னு எங்க? காபா, மஸ்ஜிதுல் ஹராம். அங்க உம்ரா போறோம், ஹஜ் செய்யறோம், அங்க தொழக்கூடிய தொழுகைக்கு கூடுதல் நன்மை இருக்கிறது, இது போன்ற அந்த பள்ளிக்கு போகலாம். இரண்டாவது மஸ்ஜிதி, என்னுடைய பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசல்கள் தான் ஒரு முஸ்லிம் புனித பயணம் மேற்கொள்வதாக இருந்தால், நன்மையை கருதி செல்வதாக இருந்தால் இந்த 3 இடங்களுக்கு மட்டும்தான் செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு மார்க்கம் சொன்ன ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு சுலைமான் நபி மௌத்தாயிட்டாங்க. சுலைமான் நபி மௌத்தான பிறகு இதுக்கு பிறகு வரலாறுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பிறகு நம்ம உலக வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சுலைமான் நபிக்கு பிறகு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற உலக வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா, நம்ம பின்னாடி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இன்றைக்கு யூதர்கள் இஸ்ரவேலர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்களே, இதற்கு துளியும் அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம உலக வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சுலைமான் நபிக்கு பிறகு அங்கேயே அந்த மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர் மக்கள் அங்கேயே இருக்கிறாங்க. இப்பதான் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுவதற்கான ஒரு காரணம் இங்கதான் ஏற்படுகிறது. என்ன ஏற்படுதுன்னா, இப்ப இஸ்ரவேலர் சமுதாயம் 12 குடும்பம்னு நம்ம பார்த்தோம். 12 குடும்பமாக இஸ்ரவேலர் சமுதாயம் இருக்கிறாங்க. ஏன்? இஸ்ராயில் என்ற யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 12. அந்த 12 எண்ணிக்கையிலேயே அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த 12ங்கிறது பிரியாமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அவர்கள் பெருகி 12 கோத்திரங்களாக இவர்கள் இருக்கிறாங்க. இதுல நாம ஆரம்பத்தில் 2வது நாள் யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகளுடைய பெயரை பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயருக்கு நாம ஆதாரம் இருக்கு. ஆனா மற்ற 11 பிள்ளைகளுடைய பெயருக்கு ஆதாரம் இல்ல. சில தஃப்சீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு பேசணும்ல, அதுல ஒரு பெயர் நம்ம பார்த்தோம், யஹூதா அப்படிங்கிற பெயர். ஒரு பேர் என்னது? யஹூதா அப்படிங்கிறது. அரபு மொழியில அந்த பெயரை எழுதும் பொழுது யஹூதா ஹீப்ரு மொழி பெயர், அரபு மொழியில எழுதுறதா இருந்தா யஹூதா அப்படின்னு எழுதுவாங்க. அதே இங்கிலீஷ்ல எழுதுறதாக இருந்தா ஜூடா அப்படின்னு எழுதுவாங்க, ஜூடா அப்படின்னு எழுதுவாங்க. சரியா? அதை தமிழ்ல நம்ம வாசிக்கும் பொழுது யூதா அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப இந்த யூதா அப்படிங்கிறது அவருடைய சந்ததிகள் தான் யூதர்கள். ஜூடா அந்த அவர் பேரை ஜூடான்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதனாலதான் யூத மதத்துக்கு ஜுடைசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அரபில யஹூதா அப்படின்னு சொன்னோம்ல, அதனாலதான் யூதர்களுக்கு அரபு மொழியில யஹூதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப யாரை பிரதானமாக வைத்து இந்த பெயர் வருகிறது என்றால், அதுநாள் வரை பனு இஸ்ரவேலர்கள், இஸ்ராயலின் மக்கள் என்று சொல்லப்பட்டு வந்தவர்கள் இந்த யூதாவினுடைய பிள்ளைகள். யூதான்னு ஒரு மகன் இருந்தார்ல யாக்கூப் நபிக்கு, அவருடைய சந்ததிகளை அவருடைய வம்சாவளியை குறிக்கின்ற வகையில யூதாவினுடைய பிள்ளைகள் என்று அதற்கு பிறகு அவர்களுக்கு பெயர் மாற்றம் நடக்கிறது. இதனாலதான் இன்றைக்கு யூதர்கள் என்று இவர்கள் என்ன செய்யப்படுறாங்க? அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த யூதர்கள் என்று பெயர் வந்ததற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. இவர்கள் இந்த யூதர்கள் இங்கே தான் வசிக்கிறாங்க. எங்க? ஜெருசலம்ல தான் சுலைமான் நபி அவர்களுக்கு பிறகு வசிக்கிறாங்க. இங்கே இவர்களுக்கு பிறகு சுலைமான் நபி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு முக்தனஸ்ஸர் என்பவன் படையெடுத்து வருகிறான்.
ஆட்சிக்கு இல்ல, வெளியிலிருந்து படையெடுத்து என்ன பண்றான், பாபிலோன் ஆட்சியாளனவன், பாபிலோன் எகிப்தை மையமாக கொண்டு இருக்கின்ற ஒரு ஆட்சி அதிகாரம். அந்த பாபிலோனிய அரசனான புக்தனஸ்ஸர் என்பவன் ஜெருசலத்தின் மீது சுலைமான் நபியினுடைய அந்த ஆட்சியின் மீது படையெடுத்து வருகிறான். சுலைமான் நபியினுடைய மௌத்துக்கு பிறகு படையெடுத்து வந்தால் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த யூதர்களை எல்லாம் கொலை செய்கிறான், கடுமையான முறையிலே தாக்குகிறான். எந்த அளவுக்கு தாக்குறான்னா ஊரையே நாசம் செஞ்சு விட்டான். நாசம் செய்து சுலைமான் நபி அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்கிறான். சுலைமான் நபி கட்டிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவன் என்ன செஞ்சுட்டான், இடிச்சுட்டான். நம்ம ரொம்ப சிதிலம் அடைஞ்சு தீயிட்டு கொளுத்தி ஊரையே நாசமாக்கி யூதர்களை எல்லாம் அந்த இனிமே உங்களுக்கு இங்க வாழைய அனுமதி இல்லைன்னு விரட்டி அடிச்சுட்டான். ஏன்னா அவன் கையில் எடுத்துட்டான். ஜெருசலத்தை யார் கையில் எடுத்து விட்டது என்றால் புக்தனஸ்ஸர் கையில் எடுத்து விட்டான். புக்தனஸ்ஸர் கையில் எடுத்த பிறகு இனிமேல் இங்கே யூதர்களுக்கு வாழ அனுமதி இல்லை என்று அவர்களை நாடு கடத்தி நீங்க பாபிலோன்ல அடிமையாக இருக்கணும், கைதிகளாக இருக்க வேண்டும் என்று அங்கே அவர்களை நாடு கடத்தி கொண்டு சென்று விடுகிறான். இங்க இருந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை தீயிட்டு கொளுத்தி அந்த ஊரையே நாசம் செஞ்சு அந்த ஊரையே சிதைத்து அவன் மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தர்பாரை அங்கே கட்டவிழ்த்து நாசம் செய்து விடுகிறான். இதற்கு பிறகு சைரஸ் அப்படிங்கிற மன்னன் ஆட்சிக்கு வருகிறான். சைரஸ்ங்கிற மன்னன் மீண்டும் ஆட்சிக்கு இந்த பலஸ்தீனை அவன் கைப்பற்றுகிறான். அவனும் பாபிலோனிய மன்னன் தான். சைரஸ் என்கின்ற மன்னன் அவனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த ஜெருசலம் வருகிறது. அவன் கண்ட்ரோலுக்கு ஜெருசலம் வந்த பிறகு அவன் என்ன பண்றான்னா திரும்ப இந்த யூதர்களை எல்லாம் நீங்க இங்கே இருந்துங்க, உங்களுக்கான இடத்துல நீங்க இருந்துங்க, நீங்க தங்கிங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அவன் அனுமதிக்கிறான், வாழ்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறான். அவர்கள் மீண்டும் இந்த இடிக்கப்பட்டு கிடக்குதுல மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை மீண்டும் என்ன பண்றாங்கன்னா சீரமைக்கிறான். புக்தனஸ்ஸர் நாசமாக்கிட்டான், இடிச்சு தள்ளிட்டான், நாம திரும்ப கட்டுவோம் என்று சொல்லி அதை அவர்கள் சீரமைக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இப்படி சீரமைத்து அவங்க அங்கேயே திரும்ப வழிபட்டுக்கிட்டு வராங்க. இதைத்தான் செகண்ட் டெம்பிள் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் வரலாறுல என்னன்னு சொல்றாங்க, செகண்ட் டெம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் டெம்பிள் யூதர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபர்ஸ்ட் டெம்பிள்ங்கிறது சுலைமான் நபி கட்டினது. அதை யார் அழிச்சிட்டா, புக்தனஸ்ஸர் அழிச்சிட்டான். புக்தனஸ்ஸர் அழிச்ச பிறகு சைரஸுனுடைய ஆட்சி காலத்துல யூதர்கள் மீண்டும் அங்கே குடியேறி அதை சீரமைக்கிறாங்க. சீரமைத்த அந்த பள்ளியை அந்த இடத்துக்கு பேர் தான் செகண்ட் டெம்பிள், இரண்டாம் ஆலயம் அப்படின்னு என்ன பண்றாங்க அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் பெயர் சுட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியே காலங்கள் ஓடுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பே ஒரு அற்புதமான நிகழ்வு. தகப்பனார் இல்லாமல் இறைவனுடைய கட்டளையால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அப்படி பெற்றெடுத்து குழந்தை பருவத்திலேயே இறைவனுடைய தூதராக நியமிக்கப்பட்டு தொட்டில் பருவத்திலேயே மக்களிடத்துல நான் ஒரு இறை தூதர் என்று பேசுகிறார்கள். இப்ப எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த யூத சமுதாயத்துக்கு அல்லாஹ் காட்டுறான்னு பாருங்க. இவங்களும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல சமுதாயத்திற்கு தான் இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுதே ரசூலன் இலா பனி இஸ்ராயேல், நான் இஸ்ரவேல சமுதாயத்திற்கு தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த அகில மக்களுக்குமே இறை தூதர், ஜின்களுக்கு இறை தூதர். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், மூசா நபியா இருக்கட்டும், தாவூத் நபி, சுலைமான் நபி, இவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர் என்கின்ற ஒரு கோத்திரத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கான தூதராக இருந்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயேல், அல்லாஹ் என்னை இஸ்ரவேலர் மக்களுக்கான இறை தூதராக ஆக்கியிருக்கிறான் என்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்குறான். பிரச்சாரத்தை துவக்கும் பொழுது ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ்வுடைய உதவியால் ஏராளமான அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது அவங்க சில அற்புதங்களை செஞ்சு காட்டினாங்கன்னு பார்த்தோம். கைத்தடியை போட்டு பாம்பா மாத்தினாங்க, கையை உள்ளே விட்டு ஜொலிக்க வச்சாங்க, இதெல்லாம் பார்த்தோம்ல, வெண்மையாக்குனாங்கன்னு பார்த்தோம்ல. இது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தன்னை நிரூபிப்பதற்கு இறைவனுடைய அருளால் ஒரு சில அற்புதங்களை செய்யறாங்க. என்ன அற்புதத்தை செய்யறாங்கன்னா, களிமண்ணால் ஒரு பறவையை செய்யறாங்க. களிமண்ணால ஒரு பறவையை செய்து அதுல ஊதுறாங்க, அது உண்மையான பறவையாக மாறுகிறார். இப்படி ஒரு அற்புதத்தை அல்லாஹ் செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து கட்டளை வரும், நீங்க பறவையை செய்யுங்கன்னு, ஊதுங்கன்னு. ஊதுவாங்க, அதை யார் பறவையாக மாற்றுவா? அல்லாஹ் பறவையாக அதை மாற்றி விடுகிறார். அதே போல வெண்குஷ்ட நோயாளிகளை, பிறவி குருடர்களை, இவர்களை எல்லாம்
நிவாரணம் தராங்க. அவர்களை தடவுகிற பொழுது அவர்களுக்கு பார்வை வருகிறது. வெண்குஷ்ட நோயாளிகளுக்கு அவர்களுடைய தொழுநோய் குணமாகிறது. மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த சமுதாயத்துக்கு செஞ்சு காட்டிருப்பான்னு பாருங்க. மூசா நபி செய்தது ஒரு கைத்தடியை வைத்து கடலை பிளந்தது, அதுவே மிகப்பெரிய அற்புதம். ஒரு கைத்தடியை பாம்பாக மாற்றியது, அதுவே மிகப்பெரிய அற்புதம். இவங்க அதை விட மிகப்பெரிய அற்புதமாக ஒரு இறந்த மனிதரை உயிர்ப்பிக்கிறாங்க. ஒரு பொம்மை பறவையை செய்து அதுல ஊதுறாங்க, உண்மையான பறவையாக மாறுகிறது. பிறவி குருடராக இருந்தவரை தடவுறாங்க, அவருக்கு பார்வை வருகிறது. பிறவியிலேயே அவர் தொழுநோயாளியாக இருந்தவரை குணப்படுத்துறாங்க. இப்படியான அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஏற்கனவே மூசா நபியினுடைய அற்புதத்தை பார்த்து வந்த இந்த சமூகம் நம்பணும்ல ஈசா நபிய. அவங்களுக்கு தானே இறை தூதரா நியமிச்சிருக்கிறான்ல. தௌராத்தை ஏற்கனவே கொடுத்தான், தாவூது நபிக்கு ஜபூரை கொடுத்தான். அந்த வேதத்தை எல்லாம் இவர்கள் சிதைத்து சின்னா பின்னமாக்கி வேதத்துக்கு முரணாக நடக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய தூதராக இறைவன் நியமித்து அவர்களை வழிகாட்டுவதற்காக அனுப்புகிற பொழுது ஏற்கனவே அற்புதங்களை பார்த்து வந்த இந்த சமூகம் இந்த அற்புதத்தை பார்த்தவுடன் ஈசா நபியை தூதராக ஏற்றுக்கொள்ளணும்ல. என்ன தெரியுமா சொன்னுச்சு? ஹாதா சிஹ்ருன் முபீன், இது தெளிவான சூனியம். இதே வார்த்தையை தான் ஃபிரௌன் சொன்னான். இந்த பனி இஸ்ரவேலர்களை யார் அடிமைப்படுத்தினானோ, யார் எதிரியாக இருந்தானோ, அந்த எதிரி சொன்ன வார்த்தையை இந்த இஸ்ரவேலர் சமூகம், இந்த யூத சமூகம் சொல்லுகிறது. ஈசா நபியினுடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்து இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் கண்கட்டி வித்தை என்று அவர்கள் சொல்லி ஈசா நபி அவர்களை மறுக்கிறார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு ஈசா நபி அவர்களை இந்த யூதர்கள் மிக சித்திரவதை, மிக கொடுமைப்படுத்துறாங்கன்னா, அவர்களுடைய பிறப்பை கொச்சையாக பேசுறாங்க. ஈசா நபியினுடைய பிறப்பையே கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே தங்களுடைய பேச்சை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஒபி குஃப்ரிஹிம், அவரை மறுத்தார்கள். யார? ஈசா நபி அவர்களை அவர்கள் மறுத்தார்கள், இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானுன் அஸீமா, மிகப்பெரிய அவதூறை மரியமின் மீது சுமத்தினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஒரு பெரிய அவதூறை. அவர்கள் தகப்பனார் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளையினால் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கலைன்னா அப்ப என்ன குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. அவருடைய பிறப்பை சந்தேகிக்கிற வகையிலே, அவர்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகிற வகையிலே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பொழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற வகையிலே மிகப்பெரிய அவதூறை, மிகப்பெரிய ஒரு பொய்யை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்கள் சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய தாயாரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில உதவியாளர்கள் இருந்தாங்க, பிரத்யேக உதவியாளர்கள், ஹவாரியூன்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லு. ஹவாரியூன்கள் பிரத்யேக உதவியாளர்கள் இருந்தாங்க. அந்த பிரத்யேக உதவியாளர்கள் சீடர்கள் இடத்துல அல்லாஹுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு ஈசா நபி அவர்கள் கேட்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் சொல்றாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், அவருடைய மார்க்கத்துக்காக உதவக்கூடியவர்கள் சொல்றாங்கல்ல. இப்படி சொன்னதுனாலதான் அவர்கள் அரபிலே கிறிஸ்தவர்கள் நசாராக்கள்னு அழைக்கப்படுறாங்க. நசாராக்கள் அரபு மொழியில கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுவோம்? நசாராக்கள் அப்படிப்போம். அந்த நசாராக்கள் அப்படின்னா உதவியாளர்கள் அர்த்தம். யாருடைய உதவியாளர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தாங்கல்ல, அந்த வழியில் வந்தவர்கள் என்பதனால் கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இவர் பின்னால் வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா இல்ல, அப்படியே மார்க்கத்தை மாத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம அந்த வரலாறை படிக்கும் பொழுது பார்க்கலாம். அப்ப இவர்கள் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரத்யேக உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் தூதுத்துவத்தை செய்யும் பொழுது அந்த பகுதியில், அந்த ஜெருசலம் பகுதியில ரோமர்களுடைய ஆட்சி நடந்துச்சு. ரோம் பேரரசுங்கிறோம்ல, ரோம சாம்ராஜ்யம்னு, அவர்களுடைய ஆட்சி தான் இந்த ஜெருசலம் பகுதியில நடந்துச்சு. அவர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே நிலைமை சூழல் எப்படின்னா, ஆட்சியாளர் என்பவர் ஒரு பொம்மை தான். யாருக்கு பவர்னா மதகுருமாருக்கு தான். யூத மதகுருமார்கள் இருந்தாங்கல்ல, இப்ப யூதர்களுடைய சமுதாயத்துல தான் ஈசா நபி தூதுத்துவத்தை எடுத்து சொல்றாங்க, தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்ப அந்த யூதர்கள்ல ஈசா நபி அவர்களுக்கு முன்னால் தன்னை மதகுருமாராக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அந்த மதகுருமார்களுக்கு தான் பவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லா,
அல்லாஹை விடுத்து தங்களுடைய மதகுருமார்களை கடவுள்களாக எடுத்துக்கொண்டாங்கன்னு அந்த அளவுக்கு இறைவன் அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தாங்க. இறைவன் அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தாங்கன்னா அரசரை யார் சொல்லதான் கேட்பாரு? அந்த மதகுருமார் சொன்னதான் கேட்பார். அப்ப அரசராக இருந்தாலும் ரோம பேரரசில் இருந்தவர்கள், ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்கள் யாருடைய சொல்படி கேட்பவர்கள் என்றால் இந்த மதகுருமாறு சொல்படி கேட்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் ஈசா நபியை பற்றி தப்பும் தவறுமாக தங்களுடைய மன்னர்களுக்கு எடுத்து சொல்றாங்க. என்னென்ன எடுத்து சொல்றாங்க? இவருடைய பிறப்பை, குரான் சொல்லுதுல, இவருடைய பிறப்பை, ஈசா நபியினுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி அவதூறை அள்ளி வீசுறாங்க. தன்னை இறை தூதர் என்று ஈசா நபி வாதிடும் பொழுது இவர் இறை தூதர் இல்லைன்னு மதகுருமார்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. யூதர்களுக்கு பண்டிகை நாள் என்பது சனிக்கிழமை. அவர்களுக்கு சிறப்பிற்குரிய நாள். நமக்கு ஜும்மா நாள் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை. அவர்களுக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய சட்டம். ஆனா அந்த சட்டத்தை போட்ட போது மீறின கூட்டம் தான் யாரு? யூத கூட்டம். அல்லாஹ் இந்த சட்டத்தை போட்ட வேளையில மீறியவர்கள் யாரு? யூத கூட்டம். அல்லாஹ் இந்த சட்டத்தை போட்டுட்டு மீன் பிடிக்காதீங்கன்னா போய் என்ன பண்ணாங்க? அவங்க மீனை பிடித்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகி குரங்குகளாக உருமாற்றப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்று குரானிலையும் ஹதீஸ்கள்லையும் வரலாறை பார்க்கிறோம். அப்படியான இந்த சமூகம் சனிக்கிழமையில இவர் நோயாளியை குணப்படுத்துறாரு, சனிக்கிழமையில குருடரை குணப்படுத்துறாரு, சனிக்கிழமையில வெண்குஷ்ட நோயாளியை குணப்படுத்துறாரு என்று சொல்லி நம்முடைய புனிதத்தையே இவர் கெடுக்கிறார். இவர் எப்படி இறை தூதரா இருப்பாரு? யூதர்களை தௌராத்தை உண்மைப்படுத்துகிற தூதராக ஈசா இருப்பார் என்றால் சனிக்கிழமையில இவர் ஓய்வு எடுக்கணும், சனிக்கிழமையில எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கண் தெரியாதவர் அழைச்சு அவருக்கு குணம் கொடுக்கிறாரு, வெண்குஷ்ட நோயாளி அழைச்சு அவரை குணப்படுத்துறாரு. இப்படி எல்லாம் இவர் குணப்படுத்துகின்ற பொழுது இவர் எப்படி இறை தூதரா இருப்பாரு? சட்டத்தை இவர் மீறாரு. இவனே சட்டத்தை மீறி அழிக்கப்பட்ட சமூகம், யூத சமூகமே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி அழிக்கப்பட்ட சமூகம். அப்போ ஒரு இறை தூதர் ஒரு வேலையை செய்கிறார் என்றால் அவர் இறைவனால் வழங்கப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையில் செய்கிறார் நம்பணும். ஆனா அதையே ஒரு காரணமாக அந்த ரோமாபுரி அரசர்களுக்கு எடுத்து சொல்லி இவருக்கு எதிராக, ஈசா நபி அவர்களுக்கு எதிராக கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் ஈசா நபி அவர்களை காப்பாற்றுகிறான். அதுல இந்த ஈசா நபி அவர்களுடைய இறுதி நிலை விஷயமாக யூதர்களுடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன என்பதிலிருந்து இதற்கு பிறகு இந்த ரோமர்களுடைய ஆட்சி, பாரசீகர்களுடைய ஆட்சி எப்படி நடந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா யாருடைய ஆளுகையின் கீழே இருந்தது, அதற்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆளுகையின் கீழே எப்படி வந்தது என்கின்ற வரலாறுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.